ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரதீப். இப்போ ரீசெண்டாக வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தேன். அந்த பஸ்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்கப்போ. நான் வந்து மேக் மை ட்ரிப்லேருந்து பஸ் புக் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து எப்பயுமே நம்ம ரெகுலர் பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த டைம் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் புக் பண்ணலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் பஸ் புக் பண்ணியிருந்தேன். நிறைய பஸ் ஆப்ஷன் இருந்துச்சு, எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ரேட்டிங் பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் பஸ்ஸுக்கு வந்து ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அம்யூனிட்டியும் நல்லா இருந்ததுனால அதோடைய புக் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1800 வந்துச்சு. நான் வந்து ஸ்லீப்பிங் கோச் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லீப்பிங்கில் வந்து லோவர் பர்த் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் வந்துடுச்சு. போர்டிங் வந்து எனக்கு மெஜிஸ்டிக் இருந்துச்சு. கரெக்டாக மெஜிஸ்டிக் ஆன் டைம் வந்துச்சு. நம்மள ஏறிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பஸ் உள்ளே வந்துட்டோம். லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம பர்த்துக்கும் கரெக்டாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பில்லோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெட்ஷீட்டும் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதில் என்ன இம்ப்ரெஷனாக்கா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அது பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ குஷியாக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அது பார்க்குறப்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு சேம் ஒரு பஸ் மாதிரி க்ரியேட்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்ஸு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க யாராக இருந்தால் அந்த பாக்ஸ் பார்த்துருந்தாக்கா அவங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து புக் பண்ணியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்லீப்பிங்கும், ரைட் சைடு வந்து சிட்டிங்கும் தான் புக் பண்ணியிருந்தேன். சிட்டிங் பார்த்தீங்கன்னா 2 சிட்டிங் இருந்துச்சு. அது கூட பார்த்து ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான கம்பளி ப்ளஸ் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ க்ளீனாக இருந்துச்சு. பஸ்ஸும் நல்லா லக்ஸூரியாக தான் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சோயா இது வந்து சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சின்னது தான், அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங் இது போட்டு இது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ஒரு 10 rupees தான். அதுக்கப்புறம் வந்து வைப்பர் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு அர்லி மார்னிங் ஏச்சு வைப்பர் பிடிச்சிருக்கோன்ட்டு. கண்டிப்பாக அந்த பாக்ஸ் எனக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பஸ்ஸு க்ளீனாக இருந்துச்சு. ஆன் டைமுக்கு எனக்கு கூட்டமாக சேர்ந்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்